ஸோ அதனால தான் ஈவன் ஃபார் அ ப்ரெக்னன்சி ஆர் ஃபார் அன் அபார்ஷன் அந்த RH ஸ்டேட்டஸ் ஆஃப் த மதர் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம வந்து ஈவன் வென் வி அண்டர்கோ ஸ்மால் ப்ரொசீஜர்ஸ், அதாவது ஆம்னியோசென்டிசிஸாக இருக்கட்டும், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ட்ராமா, ஒரு unfortunate road traffic accident or whatever, placental trauma, whatever it is, which leads to a immunization between the mother's blood and the baby's blood, அப்போ வந்து ஆன்டி-டி அப்படிங்கிற இன்ஜெக்ஷன் ரோகேம் சொல்லுவோம், அது வந்து கொடுக்கறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இது வந்து ஃப்யூச்சர் ப்ரெக்னன்சிஸை நமக்கு வந்து ப்ரொடெக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நம்ம மதருக்கு வந்து RH நெகட்டிவ் ஸ்டேட்டஸ், ஃபார் எக்ஸாம்பிள் O நெகட்டிவ் பிளட் குரூப்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம முன்னாடி சின்ன வயசில் காலேஜில் படிக்கும்போது என்னோட காலேஜ் லேபில் நான் பண்ணியிருக்கேன், அப்போ எனக்கு O பாசிட்டிவ்னு இருந்தது, இல்லை O நெகட்டிவ்னு. இட்ஸ் அ ட்ரிக்கி திங். O நெகட்டிவ்னு இருக்கிற பிளட் குரூப்பை இவ்வளோ நாள் O பாசிட்டிவ்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு இனிஷியல் விசிட் ஆஃப் ப்ரெக்னன்சிலேயே பிளட் குரூப்பை ரீசெக் பண்ணிவிட்டு டாக்குமெண்டடாக வச்சுக்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதனால நம்ம ஃபர்தர் இந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ண காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ரோகேம் ஆன்டிடின்னு சொல்கிற இன்ஜெக்ஷன்ஸ் வந்து சில பேருக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ப்ரெக்னன்சியில் கூட போட்டிருப்பாங்க. அரவுண்ட் த 7th month ஆஃப் ப்ரெக்னன்சி, அதாவது 28 வீக்ஸில் ஆன்டிடி இன்ஜெக்ஷன் போடணுங்கிறது உங்கள் கைனகாலஜிஸ்ட் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. இதுவுமே எதுக்காக அப்படின்னா, இந்த கிராஸ் இம்யூனைசேஷன் சென்சிட்டைசேஷன் சொல்லுவோம், அதை வந்து குறைக்கிறதுக்காக இது ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் அ வெரி சிம்பிள் இன்ஜெக்ஷன். நம்ம யூஸ்வலாக கையிலையோ இல்லை பட்டக்ஸ்லையோ போடுறது உண்டு. ஆஃப்டர் டெலிவரி பார்த்தோம்னா கண்டிப்பாக வித்தின் 3 days, அதாவது 72 hours இந்த நெகட்டிவ் பிளட் குரூப் மதர் வந்து டெலிவர் ஆகிட்டு போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்.